வணக்கம் and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. மக்களே இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா இவர் காமெடி ரோல்ல கலக்கியாச்சு, இப்ப டைரக்ஷன் பக்கம் திரும்பியாச்சு. எஸ், இன்னும் வேற எந்தெந்த ஃபீல்ட் எல்லாம் கலக்க போறாருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவரை நம்ம செல்லமா கொட்டாங்குச்சி அப்படின்னு கூப்பிடுவோம். எஸ், லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் காமெடி ஆக்டர் கொட்டாச்சி. வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஜெயா டிவி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கொட்டாச்சியோட அன்பான வணக்கம். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், இந்த கேள்வியை நான் கேட்க போதில்லை, ஏன்னா எனக்கு பயங்கர பெரிய டவுட்டாவே இருக்கு. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஹீரோ ஆயிடுறீங்க நீங்க, ஓகேவா? ஹீரோவா வந்துடுறீங்க, நீங்க ஹீரோவோட சேர்ந்து டைரக்டரும் ஆயாச்சு, ஓகேவா? இப்படி காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஹீரோ டைரக்டர் ஆயாச்சுன்னா அப்ப ஹீரோ டைரக்டரா இருக்கிறவங்க எங்க போவாங்க? இல்ல எனக்கு என்ன அப்படின்னா, காமெடி நடிகர்களுக்குள்ள நிறைய கதை இருக்குங்க. அவங்கள அவங்க என்ன ஒண்ணு பண்றாங்களோ அதுலயே கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்களோ ஒழிய அவங்க கிட்ட இருக்கிற அடுத்த கேட்டகரிக்கு அவங்க போக முடியல. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கேப்போ இல்லை அவங்களுக்குள்ள திறமையை காட்டுறதுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு டைரக்டர்கள் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வர்றப்போ தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அது காரணம் என்னன்னு சொல்ல முடியல. ஆனால் இருந்தாலும் ஒரு நடிகன் பெருசாக உருவாகிறதுக்கு காரணம் அவங்க கதையும் டைரக்டரும் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம சூரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், நம்ம சூரியன் நம்ம எல்லா ரகத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாமே நல்ல நண்பர்கள், இப்போவும் நல்ல நண்பர்கள் தான். இப்போது நாங்கள் எல்லாமே பேசிக்குவோம். அவர் என்ன படம் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் பேசுவோம், எனக்கு பேசுவாப்புல. அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஹார்ட் ஒர்க்கு, நல்ல ஹார்ட் ஒர்க்கு. நம்ம ஆரம்பத்தில் எப்படி ஒரு சின்ன வேலை எந்த ஊரில் இருந்தால் கூட நைட்டு பகலும் பார்க்காம நம்ம அது நம்மளுக்கு கிடைக்கணுன்ட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓடணுமோ அந்த ரிஸ்க்கு இன்றைக்கும் எடுக்கிறாங்க. இன்னைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அது வந்தால் பார்த்துக்கலாம், அது என்னது பரவாயில்ல என்னது இப்படியெல்லாம் இல்லாமல் அது அங்கே போய் பார்த்துட்டு அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான். அந்த ஹார்ட் ஒர்க்கு இருக்கங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழி நீட்டாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். அதே மாதிரி உங்களுக்கு லைட்டா ஃபீலிங் இருக்கா, கொஞ்சம் லேட்டா டைரக்டர் ஆயிட்டேனோ, அந்த காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணும் போதே டைரக்டர் பொசிஷன்ல நான் உட்காரணும்பா, டைரக்டர் ஆகணும்பான்னு அப்பையிலேருந்தே கொஞ்சம் ஃபீலிங்ல லேட்டா ஆன மாதிரி கொஞ்சம் தோணுதா சார்? இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம பேச்சுலர் லைஃப்பில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்பவே என் கூட இருந்தவங்க எல்லாருமே டைரக்டர் தான். ஓ ஆமாம், இன்னைக்கு நல்ல சூப்பராக இருக்கு, பெரிய டைரக்டர்லாம் இருக்கிறாங்க. யார் சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ பேச்சுலரா இருந்தபோது? நம்ம சுசீந்திரன். சூப்பர். நம்ம சுசீந்திரன், அப்புறம் இன்னொரு படம் வில்லு அம்பு எடுத்த ரமேஷ், அப்புறம் இன்னொரு இலக்கியன், இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் நாங்கள் இருந்தோம். அதில் நான் ஒருத்தன் தான் ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட்டு. இவங்க எல்லாமே எந்த கதையை உட்காந்து நைட்டு அவங்க வாக்கில் யோசித்தாலும் பேசினாலும் பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே பகடக்காயா நான் தான் இருப்பேன். என்கிட்ட தான் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அது எப்படி இது எப்படிம்பாங்க. அதில் கரெக்ஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், உன்னை வச்சு ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒன்றா போய் ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும், சேர்ந்து ஒரு படமோ 2 படமோ ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதையை கொண்டு போய் நம்ம சொல்கிறப்போ யார் எங்கேருந்து வரேன்னா நான் சும்மா சுற்றிட்டு இருந்து வரேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது ஒரு டைரக்டரோட பேர் சொல்கிறப்போ அப்போது அவருடைய இது இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்பிக்கை கொடுப்பாங்க நமக்கு. இவங்க எல்லாமே எங்ககிட்ட பேசுகிறப்போ பண்ணுறப்போ என்னை வச்சு என்ன பண்ணணுன்றது எல்லாமே அவங்களுக்கு படம் பண்ணுறப்போ அவங்களுக்கு யோசனை வரலையே எனக்கு தெரியல. அப்போ நமக்கு அந்த ஒரு பெரிய வழி இருந்துச்சு. நம்ம கூட இருந்த எல்லாருமே டைரக்டர் ஆகியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு ஒரு சீனு கூட கொடுக்கல அப்படின்ற வழி எனக்கு இருந்துச்சு. அப்போ எனக்கு நான் ஊரில் நடக்கிறது எல்லாமே சொல்லுவேன், நடிப்பேன். அந்த ஃபீல் எல்லாமே அவங்களுக்கு புரியும் நல்ல. எனக்கு அதை ஒரு பெரிய மனசு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் எல்லாமே, இவ்வளோ ஃபீல் அப்படின்னு. ஆனால் அதெல்லாமே நான் காமெடியாக சொல்லி முடிச்சிருவேன். அவங்க அப்புறமா உட்காந்துட்டு சிரித்து என் முன்னால் சிரிச்சுக்கிட்டாலும் சில டைம் தனியாக போய் உட்காந்துருக்கிறப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சாங்க அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய காமெடியாக சொல்லிட்டு போயிட்டான் பாரு, ஆனால் எவ்வளோ பெரிய பெயின் இது அப்படின்றத அவங்களுக்கு உணர்வாங்க.
ஆனால் அது எல்லாமே அப்படி தனிப்பட்ட முறையில் உணர்ந்தவங்க, யோசிச்சவங்க, பண்ணுவவங்க எல்லாமே வந்து என்னை வச்சு பண்ணல. யாருமே கூப்பிடல. சரி, ஓகே. அதுக்கப்புறமா நம்ம ஓடுவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வாயு கிடைக்குது. விவேக் சார் தான் எனக்கு முழுக்க எனக்கு அவர் இல்லை அப்படின்னா வேற யாரோ எப்படின்னு சொல்ல முடியல, பேர் தெரியாது. அப்போ அவரோட அடைக்கலம் எனக்கு கிடைச்ச உடனே அடுத்த கட்டத்துக்கு அவர் கூடவே நான் வந்து போக ஆரம்பித்த உடனே இவங்க எல்லாமே என்னை பார்க்க வந்தாங்க. ரூம்லேருந்து எல்லாமே வந்து அதுக்கு வாடகை கொடுக்கணும், இதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு. அந்த டைமெல்லாம் வந்து எனக்கு ஒரு நாள் பேமெண்ட் வருதுன்னா அந்த பேமெண்ட் வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் இதுக்குன்னு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவனுக்கு என்ன, அங்கே சார் கூட இருக்கிறான், அது இருக்கிறான், கேட்டால் கிடைக்கும், எல்லாம் நல்லா இருக்கிறாள்ல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். ஆனால் நமக்கும் அந்த கரெக்டான பொசிஷனில் போயிடுச்சு. அரட்டை கடன் கேட்காத அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாமல் இந்த நல்ல டைமில் போய் நம்ம ஹெல்ப்னு கேட்குறப்ப கூட அவங்க பண்ணலையில்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதனால அவங்க படம் பண்ணுறப்போ கூப்பிடலையோ அப்படின்னு நான் சரி ஓகே எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தானே அப்படின்னு விட்டுட்டேன். இந்த கொரோனா காலகட்டம் தான் எல்லாருமே பாதிக்கப்பட்டோம். டோட்டலாக பெரியவங்க, பணக்காரங்க, சேலை வீலை யாருமே பாகுபாடு இல்லாமல் பாதிக்கப்பட்டோமா. அப்போது நம்ம வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க முடியாது, படங்கள் வரல, புது நிகழ்ச்சி எதுவுமே வரல. அப்படின்றப்போ சரி ஃபோனை வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு போட்டு நம்ம அப்படின்ட்டு நானே ஃபோன் வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல அம்மா அப்பாவை எல்லாருமே இங்கேருந்து நடந்து ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போது யாருமே இல்லாத ஒருத்தர் சினிமாக்காக கஷ்டப்பட்டுருந்தானா, அவனுடைய லைஃபு இந்த மாதிரி ஒரு முடக்கப்பட்டிருந்தனா, வாடகை கொடுக்க முடியாமல் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கிற பையன், சினிமாக்காக இருக்கிற பையன், கொரோனான்னு சொல்லி போட்டு வீட்டை தகரம் வச்சு அடைச்சிட்டாங்கன்னா அவனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நானே ஒன்று எழுதி நானே நடித்து அது வறண்ட விழிகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். நல்ல அங்கீகாரம் கிடச்சிது, எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்திபன் சார் எல்லாம் ரொம்ப நல்லா பேசினார், நிறைய பார்த்துட்டு பேப்பர்லலாம் வந்துச்சு. அது எனக்கு பெரிய அந்த மாதிரி நம்ம பண்ணினதுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்போ அடுத்தது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது நமக்கு வந்துடும், ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்படி வந்த உடனே தான் அடுத்தடுத்த ஷார்ட் ஃபிலிம் போச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்னும் நல்லா பேசப்பட்ட உடனே தான் எனக்கு அந்த படம் பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லி ஒரு இதாச்சு. அதுக்கப்புறமா வந்து நாம் இன்சிடெண்ட்டாக வந்து கற்பனையாவெல்லாம் வந்து கதை யோசிக்க வேண்டாம். நம்மளுக்குள்ளே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், இல்லை நம்ம பார்த்துருப்போம், எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போம், அதிலிருந்து ஒரு அதுதான் கதை. அதிலிருந்து நாட்டெடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுற்றியும் மாமா மச்ச உறவெல்லாமே வச்சு ஒரு கதை ரெடி பண்ணணும். அப்படி தான் எனக்கு ஒரு அந்த கதையை எப்படி உருவாக்கணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நிறைய டைரக்டர்கள்கிட்டலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கங்காட்டிக்கு அதெல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு கிளாஸாகவே நான் நினச்சிக்கிட்டேன். ஒவ்வொரு கிளாஸ், இந்த கிளாஸில் நம்ம இன்றைக்கி இந்த படம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. அதேமாதிரி கமல் சார் படத்துலலாம் விரும்மாண்டியெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக 100 நாள் அவருடைய அந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ணப்போ எப்படியெல்லாம் அவர் சமாளித்து ஒவ்வொரு நாள்களையும் சமாளித்து ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும், அவர் எப்படி என்னத்தையெல்லாம் கவனிக்கிறாருங்கிறதெல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதே மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக்கான் சார் படத்துலேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே நம்ம வந்து நிறையா ஒர்க் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துரும். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் வந்து இறக்கிட்டீங்க உங்களோட முதல் படத்தில் டைரக்டரா. இப்போ அதுதான் அடுத்தது வந்து இப்போ என்னோட பொண்ணை வச்சு பண்ணுறப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த படம். ஆமாம், அது ஏற்றுக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் அந்த படத்தில் இருக்கும். ஏற்றுக்க முடியாதுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இப்படி இது நாங்கள் எங்கேயோ நம்ம கேள்விப்படுவோம், ஆனால் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார்.
எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஆர்டிஸ்ட் கண்டிப்பா உங்களோட குழந்தை தான் சார். ஆனா நீங்க சொன்னோன்னதான் எனக்கே தெரியுது அவங்க 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க. நான் இன்னும் வந்து ப்ரீகேஜி எல்கேஜில இருந்து ஒரு யூகேஜி போயிருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வளர்ந்துட்டே இருக்காங்க. யா சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தபோது கியூட்டா டெரரான டைலாக்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்களா? அந்த மாதிரி உங்களோட படத்துலயும் வந்து சொருகிடுவ மாதிரி ஏதாவது டெரரான டைலாக் கியூட்டா சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க எதிர்பார்க்கலாமா? இல்ல அந்த மாதிரி எல்லாமே இருக்காது. அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி டெரராவே இருக்க மாட்டாங்களா? டெரரெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு அதாவது எல்லாம் சின்ன வயசுலயே நிறைய கஷ்டங்களை சுமந்த ஒரு குழந்தையா இருப்பான். ரொம்ப மெச்சூர்டான ஒரு குழந்தை சின்ன வயசுல அப்படின்ற மாதிரி தான் நான் காட்டுவேன். ஏன்னா ஒரு அப்பா வளர்த்துற பொண்ணுது. அதனால அப்பா வந்து ஆண்டி ஒரு மாதிரி ஒரு உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். அதையும் தாண்டி அவரு தான் எல்லாம் பார்த்துக்குவாரு. ஆனா அவரை வந்து அவ பார்த்துக்கணும். அது எப்படி சமாளிச்சு ஒரு இது பண்றாங்க கதை. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி அவளா காத்துட்டு இருக்கு சார். உங்களுக்காக நிறைய டீலாம் வச்சு டீ குடிப்பீங்கல்ல, இந்த டம்ளர்ல டீ குடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அவ்வளவு பெரிய டம்ளர்ல டீ வச்சிருக்கீங்க. அதனாலதான் சார் நீங்க இந்த டீ எல்லாம் வந்து சாப்பிடணும், கொஞ்சம் என்ன மாதிரி லைட்டா வெயிட் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சந்தோஷம் சந்தோஷம். ஓகேவா, ஆரம்பிச்சிடலாமா? எந்த டீ போலாம் சார்? நிறைய வச்சிருக்கோம் நாங்க. ஆக்சுவலா நான் இப்ப டீ விற்க போறேன். மசாலா இருக்கு, பிளாக் டீ இருக்கு, ஜிஞ்சர் டீ இருக்கு, சைனால இருந்து சென்சான்னு ஒண்ணு இருக்கு, ஜப்பான்ல இருந்து மாச்சா இருக்கு, மின்ட் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? பிளாக் டீ. பிளாக் டீல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரெடியா சார்? இவ்வளோத்தையும் குடிக்க அவ்வளவு எல்லாம் குடிக்க முடியாதுங்க. இவ்வளவுதான் சார், ஒரே கல்ப்ல அப்படியே. ஐயோ ஐயோ பேட்டரி. பிளாக் டீ உள்ளே பேட்டரி. நீங்க வந்து குடிக்கணும்னு வந்து அலறிட்டீங்கல்ல, அதனாலயே வந்து நாங்க டீ வைக்கல உள்ளுக்குள்ள. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கோம். சோ பேட்டரியை பேஸ் பண்ணி கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். ஓகேவா? சரி. நீங்க லைஃப்ல வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப சோர்வா இருக்கும் போது யாராவது ஒரு நபர் வந்து பேட்டரியா இருப்பாங்களா உங்க லைஃப்ல? உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஏத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல, பூஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து யாரு பேட்டரியா செயல்படுறது? டி ராஜேந்திர சார். அப்படியா? சாரா? ஆமா, நான் ரொம்ப ஏதாச்சும் அவர் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு லேட் ஆனாலும் சரி, நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணேன். என்னடா இது அப்படின்னா, ஏதோ ஒரு குழப்பங்கள் ஆயிரும்ல. ஒரு ஆரம்பத்துலலாம் வாடகை கொடுக்க முடியாது, ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும், ஷூட்டிங் வர்றதெல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும், இதாயிரும். அப்போ நான் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து நம்ம பேசணும்னா ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். ஆமா, அது என்னமோ நிறைய படம் நடிச்சிருக்கிறோம், நடிக்கல, ஆனா ஒரு கட்டத்துல நம்ம வந்து வேற லெவல்ல இருப்போம்டா அப்படின்ற மாதிரி ஒரு பூஸ்டப் பண்ணி விடுவார். டிஆர் சார் ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த ஹேர் ஸ்டைலோ இப்படி பண்ற மாதிரி. இல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்து, ஆனா இருந்தாலும் அது நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க இப்படி பண்ணா அப்படியே டிஆர் சார் மாதிரியே வந்துரும். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. இல்ல நான் ஆரம்பத்துல வந்து ரஜினி ஃபேன். ஆமா ஆமா, ரஜினி சாரோட வந்து எல்லாருமே வந்து ரசிகனா தான் இருப்பாங்க. நான் அதையும் தாண்டி அவர் என்னென்னமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாம அடையாளத்துக்காக, இந்த இடத்துல கருப்பு ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் தழும்புக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி பண்றவன். அப்புறம் சேவிங் ஷீட் எடுத்து வந்து சொட்டையெல்லாம் எடுத்துக்குவேன். அவர் மாதிரி சொட்டையெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு தேய்ச்சிக்குவேன். ஆமா, ஏதோ ஒரு முள்ளு சொல்லுவாங்க பச்சை குத்துறதுக்கு. அப்போலாம் வந்து ஊருக்குள்ள எப்பாச்சும் தான் ஒருத்தர் வருவாங்க, அதுக்கு காசு ஜாஸ்தி கேட்பாங்க. அப்போல்லாம் அவ்வளோ காசு இருக்கு, அதெல்லாம் 3 ரூபா 5 ரூபானா பெரிய விஷயம் தானே. அப்போ வந்து ஏதோ ஒரு முள்ளு சொல்லுவாங்க, அந்த முள்ளுல வந்து இப்படி போட்டுட்டு அந்த பாலை உடச்சி வச்சோம்னா தழும்பாயிரும்பாங்க. அந்த முள்ளெல்லாம் எடுத்து ரஜினி 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 எழுதி அந்த பாலெல்லாம் வச்சிருக்கேன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆமா, அவர் மேல அவ்வளவு கிரேஸு. அதே மாதிரி சட்டை பேண்ட் எல்லாம் தைக்கிறதுக்கு அப்போ முத்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தில்லானா தில்லானா சாங்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அல்ல. ரேஷன் கடையில கொடுத்த புடவையை கொண்டு போய் நாங்க அந்த தில்லானா ட்ரெஸ் மாதிரி ரஜினி ட்ரெஸ் வச்சுக்கிட்டு ரோட்ல அது மாதிரி ஒரு தொலை 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 இந்த சேலை அங்க அது வரைக்கும் வருது. ரோட்ல ஃபுல்லா தில்லானா தில்லானா ரேஷன். ஆமா, வச்சுட்டு அப்படி ஒரு அவங்க ஒரு கிறுக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நான் யாரை பத்தியும் கவலைப்படல, நமக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்னோட இதுதான். சோ விவேக் சார் இருந்திருந்தா கண்டிப்பா உங்க படத்தை பத்தி என்ன சொல்லிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு மிஸ் பண்றீங்க விவேக் சார்? விவேக் சார் வந்து என்னோட குறும்படம் எல்லாம் பார்த்திருக்காரு. நான் எடுத்துக்கிற குறும்படம் வந்து
நான் அனுப்பிச்சி விட்டேன் அவருக்கு. அண்ணா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ யாரும் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாதுல்ல அந்த டைம், கொரோனா டைமில். நான் அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அவருக்கு நான் அனுப்பிச்சி விட்றது சரியாக அவளுக்கு போடுறது பார்க்க முடியல போடுறதுக்கு. ஆனால் அவரும் எப்படியாவது பார்க்கணும், எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு என்னோட பேரை போட்டிருக்காரு, ஏதோ போட்டிருக்காரு. அப்புறம் யாருக்கோ ஃபோன்லாம் பண்ணி அந்த லிங்கை வாங்கி உட்காந்து பார்த்துட்டு அவரே ஃபோன் பண்ணி, டேய் என்னடா இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாடா நீ, இது என்ன பண்ணுறது, உனக்கு எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை தனியாக வரல, ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே இது நடந்திருக்கு. அதை தெளிவாக ஒரு 10 நிமிஷத்தில் நீயே படமாக அதை எடுத்துருக்கிறது எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதெல்லாம் முடியட்டும், திரும்பவும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுவோம். அதுக்கு உன்னோட படம் எனக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்குது அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ அளவு கடந்த ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு அவர்கிட்ட ஏன்னா எவ்வளவோ புக்குஸு, நிறைய பெரிய பெரிய மகான்களை பார்த்து பேசுறது, இப்படியெல்லாம் நல்லது கெட்டது கிளியாரிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட ஒரு விஷயம் நான் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது அதில் எந்த ஒரு பிழை இல்லை, அதுக்கு மாற்றுக்கத்தை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கிறோன்றது அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்தது எனக்கு அவ்வளோ இது. படமாக பார்க்குறதுக்கு தான் அவர் இல்லை, படமாக பார்க்குறதுக்கு அவர் இருந்திருந்தாருன்னு எனக்கு அது ஒன்று போதும், அவர் பார்த்துருந்தாவே எனக்கு போதுன்றது தான் எனக்கு பெரிய சொல்லுவேன். அது பார்க்குறதுக்கு இல்லை, குறும்படங்களை பார்த்து நிறையா பேசியிருப்பார். அது எனக்கு பெரிய வருத்தம் இப்போ இருக்குது. அதுக்காகவே அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசின வாய்ஸை தான் நான் படத்துலேயே முதல் எடுத்தோன்னே வச்சுருப்பேன். படத்தில் முதல் வரி வார்த்தையே படம் ஓப்பன் ஆன உடனேயே விவேக் சார் தம்பி நான் உன்னோட கொட்டாங்குச்சி, உன்னோட குறும்படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன், இப்போ பெரும் படமாக பண்ணுறது நான் பார்க்கலின்னு மட்டும் நினைக்காத, அதுவும் நான் கூட இருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றி, என்னோட புது முயற்சிக்கு நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி படம் ஸ்டார்ட் ஆகும். அப்படிதான் நான் சொல்லும் போதே அவ்வளவு எமோஷனலா இருக்கு சார். கண்டிப்பா அவரே சொல்றது நேர்ல சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. கண்டிப்பா எல்லாருமே பயங்கரமா மிஸ் பண்றோம் விவேக் சார். ஆமா ஆமா. ஓகே, அடுத்ததாக எந்த டீ போலாம் சார்? இன்னும் டீகள் இருக்கு, நிறைய இருக்கிறது உங்களுக்காகவே. மசாலா, ஜிஞ்சர், மாச்சா, மின்ட், செஞ்சா. மின்ட் போலாமா? ஓகே, மின்ட் உள்ளே. ஐயோ, வெங்காயம். என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விலைவாசி ஜாஸ்தியா இருந்துன்னா கிடைக்காது, ஆனா கிடைச்சதுனால எல்லாத்தையும் அழுகாம விடாது, அழுக வைக்காம விடாது. நீங்க ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஆக்டர்னு ப்ரூவ் பண்றீங்க சார். வெங்காயம் பேஸ் பண்ணி இதே தான் கேள்வி. லைஃப்லயே ரொம்ப எமோஷனலான தருணம் உங்களோட வாழ்க்கையிலனா எந்த தருணம் சொல்லுவீங்க? நான் சினிமால எப்படியாவது வரணும் அப்படின்னு நினைச்சது எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. எங்கள் அம்மா ஆசைப்படுறப்போ நம்ம சினிமாவில் வந்ததுக்கு அப்புறமா அதை பார்க்க எங்கள் அம்மா இல்லை. வேலை எனக்கு இல்லை, நான் சின்ன வயசில் எனக்கு வேலைக்கு சேர்த்திட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் மாத சம்பளமே 250 ரூபா 300 ரூபா தான். எங்கள் அம்மா செய்கிற வீட்டு வேலையோ இல்லை எங்கேயாச்சும் அந்த மாதிரி தான் என்னை சேர்த்திருப்பாங்க. எங்கள் அம்மா இறக்குறப்போ என் கையில் 1 ரூபா கூட இல்லை செலவுக்கு. எங்கள் அம்மாவுக்காக நான் பண்ணுறதுக்குன்ட்டு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு சினிமாவில் ஏதாச்சும் 4 பேரை சிரிக்க வைக்கிறோம், ஒரு பிரேம்லாம் வரோம் அப்படின்னால அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா இல்லை. அதுதான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இது. ஆனால் இது எல்லாமே தாண்டி எனக்கு என் பொண்ணு, அவள் தான் என் அம்மாவாக நான் நினச்சிட்டு, அவள் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு இருக்கிற 2K எல்லாத்துக்குமே நான் இன்னைக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என் பொண்ணு. அவள் எங்கள் அம்மாவா என் பொண்ணு எல்லாருக்கும் இன்னைக்கு என்னை தெரிய வச்சு அந்த இடத்த காப்பாற்றிட்டு இருக்கேன். சூப்பர் சார். நெக்ஸ்ட் எந்த டீ போலாம் சார்? மாச்சா போயிடலாங்க. ஓகே, ஜப்பான் டீ. மாச்சா நம்ம ஊர்ல குடிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். மாச்சா டீ உள்ளே. ஓ, கோயம்புத்தூர்காரர்களுக்கே கொடுக்குற அல்வாவா? அல்வா, எஸ். சோ நீங்க சொல்லணும் சார், அல்வாக்கள் நம்ம வாங்குறது ரொம்ப ஜகஜம். ஏகப்பட்ட அல்வாக்கள் நம்ம டெய்லி கூட வாங்கலாம், அப்பப்போ வாங்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க லைஃப்லயே இந்த ஒரு அல்வாவை மட்டும் என்னால மறக்கவே முடியலப்பா, அப்படிப்பட்ட ஒரு அல்வா எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அல்வா சொல்வீங்க? மாயின்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, சரத்குமார் சார் படம், மாயின்னு ஒரு படம். அந்த படத்துல பாண்டியன் சாருக்கு டைரக்டர் பாண்டியன் சார் சொல்லி என்னை கூப்பிட்டு, டேய் என்னடா நீ பண்ணுன,
நம்ம சுப்ரீம் ஸ்டாரு அவரே வந்து இந்த கேரக்டருக்கு கொட்டாச்சி கொடுக்கலான்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னாரு. இல்லை சார், நான் ஒரு படம் ஒன்று இப்போ பண்ணேன், அந்த என்னோடய ஹியூமரு நான் பண்ணின அந்த ஆக்டிவிட்டிங் இதெல்லாமே வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது. அதனால சரி வளர்ந்து வரங்காட்டிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லி உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் சார் அப்படின்னு. அப்படியா, சரிடா, அப்போ உனக்கு வந்து ஒன்று பண்ணு, நீங்கள் ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப வாங்க, நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம் ஷூட்டிங்கு பொள்ளாச்சி, நீங்கள் வாங்க நம்ம அதுன்னு பார்த்து பேசிக்குவோம் அப்படின்னாங்க. எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, சரத்குமார் சார் மிகப்பெரிய ஒரு கேரக்டர். அது பார்த்தா அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து அவங்க ஷூட்டெல்லாம் முடிச்சு ஒரு 5-6 நாள் கழித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு எந்த ஒரு தகவலுமே வரல, நானும் அங்கே போக முடியல. வந்த உடனே சொன்னாங்க, இல்லை தம்பி, மேலே ப்ரொடியூசர்ஸு மற்றபடி எல்லாமே நாங்கள்லாம் பேசணும், எல்லாம் பண்ணோம், அது வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. அதுதான் வடிவேல் சார் பண்ணார். அக்கா ஒருத்தி வருவா வாங்கி கூட்டி அப்படிமாரு. ஆமாம், கோவிஸ்லாம் மேடம் ஒரு டீ கடை போர்ஷன்ஸ் அப்படி எல்லாமே இருக்கும்ல, அந்த ஒரு தருணம் அது எனக்கு. நான் ஒரு மாதிரி நான் நினச்சிருந்தேன், நம்ம பண்ணுற பேனரில் பெரிய பேனரு, பெரிய கேரக்டரு, நமக்காக எவ்வளோ பெரிய ஹீரோ சரத்குமார் சார், சார் நம்ம எங்கே இருக்கோம், அவர் நம்மளுக்கு போய் சொன்னோம், இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, கிடைச்சதுன்னா அவனை தட்டி நொறுக்கிடணும், அப்படி தான் நம்ம ஓடுவோம். ஆனால் அது அப்படியெல்லாம் வந்து எனக்கு போயிடுச்சு. அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய பெரிய அழுவா. ஒன்றும் இல்லை, நம்ம பாண்டவர் பூமி சேரன் சார் படம். ஆமாம், அப்போ வந்து ஒரு 40-50 நாள் வந்து அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் மைசூரில். அப்போ தான் அந்த இன்னொரு படத்தோட சமுத்திரம்னு ஒரு படம் கூட பிரச்சனையாகி அப்போல்லாம் நாங்கள் ரூமுக்குள்ளேயே உட்காந்துருந்து மரம் 2 நாள் 3 நாள் கழிச்சு திரும்ப நடித்து ஏகப்பட்ட சீனுங்க. படத்தில் வந்து அவ்வளோ காமெடி ரசித்து எடுத்துருந்தார். படத்தை இன்க்ளூடாகவே இருக்கும். அந்த இப்போ கட்டடம் கட்டுறப்போல்லாம் பல்லி யார் வச்சது பெட் நேம் மேடம் அப்படிங்குவேன், மிஸ்ஸஸ் மேடம் அப்படின்ட்டுருவேன். அடே நிறைய இந்த மாதிரி ஹியூமர் நிறையா இருக்கும். அந்த இடத்துல தனிப்பட்ட காமெடிகளும் நிறையா இருக்கும். படம் ப்ரீவியூ எல்லாமே பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. பெரிய பெரிய டைரக்டருங்க, பெரிய பெரிய ஹீரோ எல்லாமே வந்து அந்த படத்தை முதல் முறையாக பார்த்துட்டு என்னை வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி எல்லாருமே பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து படமாக நம்ம ரிலீஸ் ஆகிறப்ப பார்க்குறப்ப என் சீன்ஸ் ஒன்றுமே இல்லை, படத்தில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை அவர் ஒரு ஃபீல்டு ஒன்று போயிட்டுருக்கு கதை, அப்போ ஃபுல்லாக காமெடி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு, அப்போல்லாம் வந்து என்ன இதாக இருந்தாலுமே கட் பண்ணுறது வந்து காமெடியை தான் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்ததா இன்னும் 3 தான் இருக்கு. சென்சா ஜிஞ்சர் மசாலா. சென்சா இது வந்து ஜப்பான் முடிச்சிட்டோமா, இப்போ சைனா டீ. சென்சா டீ சைனா போகலாங்க. சைனா தான் போடுமா? ஆமாம் போவோம். ஓகே. சென்சா உள்ளே நல்ல விஷயம் வந்திருக்கு சார். என்னங்க சைனா டீல அடே அது டம்மியா இருக்க போது பாருங்க. சைனா சார். ஆமா, அது அப்படிதான் இருக்கும். சோ காசு பணம் துட்டு மணி மணி. சோ இத பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க சினிமாக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு ஞாபகம் இருக்கா? அது பெரிய ஒரு தருணம். அது முகவரி படம் பாத்தீங்களா? ஆமா. அப்போ வந்து எனக்கு வந்து கொடுத்தது அங்கே ஒரு பனியன் ஒன்று, பெரிய ஒரு பனியன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு டவுசர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னோடய ஃபேன் சட்டை வந்து அப்போ நிறைய கிடையாது, ஒரு 2 செட்டை 3 செட்டாக தான் வச்சுருக்கேன். அதில் கழட்டி கொடுத்துருந்தேன். ஒரு கிரெயின் எல்லாம் ஏற்றுற வண்டியில் தான் சுருட்டி ஒரு ஓரமாக முன்னால் வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் வண்டி போயிருச்சு. ஆனால் காஸ்டியூமர் வந்து இந்த நான் போட்டிருக்கிறத கேட்குறாரு, நீங்கள் இதை கொடுங்க கொட்டாச்சி அதை அப்படின்ற. அதெல்லாம் தெரியாது, நீ எங்கே வச்சு அதை போய் பாருங்க பண்ணுங்கன்றாருண்ணே. இல்லைப்பா, நாளைக்கு நீ இல்லைனாலும் இந்த ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணுன்றாரு. அப்போது அவர் எங்கே அவனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் பனியன் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு உள்ள ஒரு பனியன், வேற ஒரு பனியன் ஒன்று கொடுத்தாரு. அந்த பனியன் ஒன்று வாங்கி போட்டுட்டு பார்த்தா எல்லாருமே போயிட்டாங்க. நான் யார்கிட்ட காசு கேட்குறதுன்னே தெரியல. ஆமாம், எல்லோரும் போயிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி நம்ம புக் பண்ணி போகிற வண்டி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைல்ல. எந்த இடம் அப்படின்னா விஜிபில் மரக்காணம் பக்கம் ஒரு பீச்சு, அங்கேருந்து நடந்து வந்தேன் டி நகர். நடந்தே வந்தீங்க? ஆமாம்,
அங்கே 6 மணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அங்கேருந்து நடந்தேன். வெடி காத்தாலும் ஆஃபீஸ் கிட்ட போயிட்டேன். டி நகர் வந்துட்டேன். வெடி காத்தாலும் வந்து ஒரு 6 மணி 5 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் தேடி அங்கே போயிட்டேன். எல்லாம் ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே உள்ளே போயிட்டு, சார் நேற்று இந்த மாதிரி நடித்தேன் சார், நான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, வந்தேன்னு 250 ரூபாய் ஃபஸ்ட்டு சம்பளம். அதே மாதிரியே நீங்க எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியா வந்த ஒரு சேலரினா எந்த படத்துக்கு நீங்க சொல்லுவீங்க? நீங்க வந்து ஒரு லிமிட்டா நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஓகே இந்த சேலரி கொடுப்பாங்க, பட் நீங்க எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியா உங்களுக்கு எனக்கு நான் வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து தூள் பண்ணல. தூள்ல வந்து அப்போ நான் காதல் அழிவதில்லை பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு 2-3 படங்கள் பெரிய பெரிய படங்களே மிஸ் ஆச்சு. எனக்கு அப்போ பாய்ஸ் படத்துலலாம் கூட எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்திருந்தது வாய்ப்பு. அப்போ வர சொல்லியிருந்தாங்க, நான் போக முடியல. அப்புறம் தூள் எனக்கு வந்து ஒரு பெரிய கை கொடுத்துச்சு. அப்போது எனக்கு ஒரு சின்ன சம்பளம் தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். முடிஞ்சிருச்சு, படம் எல்லாம் முடிஞ்சு நான் வேறு ஏதோ ஒரு படம், ராஜா படத்தில் எல் சாரோட, அவர் குருநாதர் எனக்கு. அவர் தான் நமக்கு வாத்தியார் குரு எல்லாமே. ஏன்னா அவர் தான் எனக்கு முதல் படம் பெண்ணின் மலை தொட்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ அவரோட படம், அடுத்த படம் ராஜாவில் நான் ஷூட்டிங்கில் இருக்கிறப்போ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னா, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, கொட்டாச்சி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்களா, எவ்வளோ நேரம் இருப்பீங்க அப்படின்னாரு. இல்லை சார் 6 o'clock வரைக்கும் எனக்கு இருக்குது சார், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மேனேஜர் வந்தாங்க. மேனேஜர் வந்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம். அப்போ டெய்லியும் அது வந்து கொடுத்துட்டாங்க எனக்கெல்லாம் முடிஞ்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தீபாவளி வரப்போகுது. அதுக்கு ஃபுல் பட்டாசு பாக்ஸு எல்லாமே வந்து ஒரு செட்டப்பாக வந்து என் கையில் எல்லாமே கொடுத்துட்டு, கையில் ஒரு 25,000 கையில் அமௌண்ட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா 25,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு பட்டாசெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு. அது எனக்கு பெரிய அந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாமே வந்து அந்த படத்தில் எனக்கு நடந்தது. ஆமாம் சார், சூப்பரான ஒரு விஷயங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. ஒரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு இல்ல அந்த சேலரி அப்போ? அற்புதம் சார். ஆமா. ஓகே, அடுத்ததாக மசாலா இருக்கு, ஜிஞ்சர் இருக்கு, எது போலாம்? ரெண்டுமே நம்ம ஊருட்டி. மசாலாவா? ஷூ கார சாரமா இருக்காங்க. எஸ், காஞ்ச மிளகாய் வந்திருக்கு. சாப்பிடுவீங்களா சார் நீங்க? அது எப்படிங்க காஞ்ச மிளகாய்? நாம என்ன நைஸா நான் இப்படி கேட்பேன், சில கெஸ்ட் வந்து ஓகேன்னு சாப்பிட்டுருவாங்க, அப்புறம் நான் பிராங்க்னுவேன், நீங்க கொஞ்சம் உஷாரா. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையே வராதாங்க. நீங்க ஃபுல்லா ஃபீலிங்கா நிறைய விஷயம் பேசி உள் மனசோட அழுதோம். இப்போ நீ அழுது 10ஆங்கிற மாதிரி காரத்தை கொடுத்து இப்ப அழுடாங்கிற மாதிரி நேச்சுரலா அழுங்கிற மாதிரி. சோ ஆனா நான் உங்களை சாப்பிட சொல்ல போறது கிடையாது. இதை பேஸ் பண்ணி நான் கேள்விதான் கேட்க போறேன். நீங்க வந்து நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஏகப்பட்ட படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல. எந்த டேரக்டருக்கு வந்து இந்த காஞ்ச மிளகா மாதிரி காரமா வந்து கோவம் வந்துகிட்டே இருக்கும், வேலைக்காக வரும், கோவம் வரும்னா எந்த டேரக்டர் சொல்லுவீங்க? டிஆர் சார் கிட்டையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆமா, கோவம் அவருக்கும் நிறைய கோவம் வரும். அந்த கோவம் வந்து நியாயமான கோவமாக இருக்கும். சும்மா வேணுக்குன்னே நம்ம வந்து கோவப்படணுங்கிறதுக்காகவே எல்லாம் இல்லாமல் நியாயமான கோவமாக இருக்கும். நம்ம வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பண்ணிட்டோம் தப்பு அதுக்கு தான். ஆனால் இவ்வளோ பேர் முன்னால் திட்டாங்களே அப்படிங்கிறத நம்ம நினைக்கவே முடியாது. நாம் தப்பு பண்ணங்காட்டிக்கு அவ்வளோ பேர் முன்னாடி திட்டு வாங்குறோம். இப்போ அதை பண்ண மாட்டோம்ல, அதை பண்ணலைன்னா நம்ம ஜெயிச்சிடுவோம்ல. அந்த திட்டு அதுக்கு தானே அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்குவோம். ஆமாம், அந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன். அதனால் சின்ன சின்ன டைரக்டர் நிறைய பேர்கிட்டையும் நான் அதை பார்த்துருக்கேன். பெக்லியூராக நான் பெரிய டைரக்டருங்கிறப்ப சாரி. ஓகே, ஜிஞ்சர் டீ சார், இது உள்ள வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் வந்திருக்கிறது. காசா? எல்லு. எல்லு எல்லு என்றால் லைஃபா? லைஃபா இல்ல வைஃபா? லைஃப் வைஃப் இருந்தா தானே சூப்பரான லைஃப். அந்த மாதிரி லவ் லைஃப், அப்புறம் நம்மளுக்கு ஒய்ஃப். இப்போ நான் வந்து என்னோட லவ் எல்லாமே அப்படின்னா என் குடும்பம் தான். சூப்பர் சார். உங்க வைஃப வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணீங்க? எப்படி வந்து அவங்க உங்களை காதல் பண்ண ஆரம்பிச்சாங்க? என்ன விஷயம் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணீங்க உங்க வைஃப? ஒய்ஃப் கிட்டலாம் எதையும் நான் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணலைங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எங்க அக்கா பொண்ணு. எங்க அக்கா கிட்ட தான் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணேன். அப்படியா? சினிமாவில் வந்து ஏதாச்சும் சம்பாதிச்சிருப்ப அப்படின்னால எதிர்பார்ப்பாங்க. ஊர்ல எல்லாம் வில்லேஜ்ல எல்லாம் அப்படித்தானே. ஒரு நடிகர் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் நிறைய காசு வச்சிருப்பாங்க, நிறைய ஆமா அது வச்சிருப்பாங்க இது வச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறப்ப சாமி எங்கள் அக்காட்ட பொண்ணெல்லாம் கேட்டாச்சு, கட்டி கொடுக்கலான்னு சொல்லி போட்டு அவங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் இருக்குது. எங்கள் அக்கா அப்படி நைஸாக ஏதாவது இடம் ஏதாச்சும் வாங்கியிருக்கியா சாமி, எதாவது பண்ணியிருக்கியா? என்னக்கா இப்படி கேட்டேன்?
அதெல்லாம் வாங்கியாச்சு, இடம்லாம் நம்ம இடம் இருக்கு அப்படின்ட்டேன். அப்படியா, சரி ஓகே, எங்கேயோ வாங்கி இடம் இருக்கு, அது வாயில் வந்துருச்சு அப்படின்னு ஒரு வெயிலில் வச்சுக்கிச்சு. முன்னாடி எல்லாம் ஊருக்கெல்லாம் சென்னையெல்லாம் வந்து சுற்றி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ பீச்சுக்கு கூப்பிட்டு போய் பீச்சில் கொஞ்சம் என்ன தம்பி இங்கே இவ்வளோ வீசுது அப்படின்ச்சு. கருவாடு மீன்லாம் காய போட்டிருக்காங்கக்கா, அது அப்படி தான் இருக்கும். அப்புறம் உட்காந்து தண்ணியிலலாம் விளாண்டுட்டு எல்லாம் உட்காந்துருக்கோம். எங்கள் அக்கா உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப இடம் வாங்கியிருக்கிறேன் சொன்னேன் சாமி, எங்கே வாங்கியிருக்கிறேன்னு. நம்ம இடத்துல தான் உட்காந்துருக்கிறேன். பீச்சை வந்து நீங்க இடம் உங்க இடம்னா அதுல வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே சொன்னது எங்க அக்கா பாருங்க, நம்ம இடத்துக்குன்னு தனியா ஒரு கேட்டு போட்டு தனியா இதெல்லாம் வழி இல்லையா, ஃபுல்லா வராங்க, யார் வேணா வரலாம் போறியே அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாள் அதே மாதிரி ஹோம் தியேட்டர் வாங்கி வீட்டில் ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் அக்கா ஃபோன் பண்ணிச்சு. சாமி என்ன தங்க பண்ணுறேன், சாப்பிட்டியா அப்படின்ச்சு. சாப்பிட்டாக்கா, நான் இதுன்னு இப்போது ஹோம் தியேட்டர் வாங்கியிருக்கிறேன், அது மாற்றக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா சரி 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 அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சிருச்சு. எங்கள் அக்கா நினச்சிக்கிச்சு தியேட்டரை வாங்கியிருக்கிறேன்னு நினச்சிக்கிச்சு. அவங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் தெரியாது, தியேட்டர் வாங்கிருக்கான் போல் இருக்குது, ஏதோ ஓம்னு ஏதோ பேர் வச்சிருக்கான், ஓம் பேர் வச்சிருக்கிறேன், தியேட்டர் வாங்கியிருக்கிறேன், பரவாயில்ல புள்ள நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஊருக்கு ஒரு நாள் இங்கே வந்து உட்காந்துட்டு இப்போ டிவியெல்லாம் கறியெல்லாம் எட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணலாங்கிறப்ப வந்து சினிமா இருந்தான்னு ஒன்று வரும். வாசாமி நம்ம தேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு. எங்கே இருக்குதுன்னு, நம்ம தேட்டரா அன்னைக்கு சொன்னேன்ல சாமி தியேட்டர் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு. கோ தேட்டரு இதுதான் தேட்டரு, ஹோம் தேட்டரு, அது பேர் தான் தேட்டரு. இதுதான் ஸ்பீக்கருக்கு சொல்ல வேண்டியதுதானே, ஸ்பீக்கர் வாங்கிட்டு போது தேட்டரை வாங்கியிருக்கிறேன்ற அது எங்க அக்கா வந்து இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால தேட்டர் வாங்கியிருக்கிறேன், பீச் வாங்கியிருக்கிறேன், இடம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லா ஃபார்ம் ஆயிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து என்னதுன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு. எந்த ஹீரோயினை பார்த்து வாவ் நேச்சுரலாவே இவ்ளோ அழகா இருக்காங்கப்பா, கண்டிப்பா இவங்களோட நான் நடிச்சாகணும், ஒரு சீனாவது இவங்களோட நடிக்கணும்னா எந்த ஹீரோயின் சொல்லுவீங்க? நீங்க வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது, கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். நான் முன்ன வந்து நான் நினைச்சது வந்து தீபிகா படுகோன் வந்து நான் நினைக்கிறேன். சென்னை எக்ஸ்பிரஸ். சென்னை எக்ஸ்பிரஸ் அதுக்கு முன்னாலேயே வந்து நான் இந்த ஓம் சாந்தி ஓம் அதெல்லாம் நிறைய படங்கள் எல்லாமே பார்க்குறப்ப சரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு, இல்லை ஒரு சாதாரணமாக அவங்களும் ஒரு ஒரு காம்பேராக இருந்திருக்காங்க பெங்களூரில். அப்போ அதுக்கப்புறமா அப்படியே அவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பெரிய உச்சத்தில் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இல்லை காரணம் ஹார்ட் ஒர்க்கு எப்படி அப்படின்ட்டுலாம் நினைப்பேன். அவங்களோட அப்படின்னு கிடைச்சாங்க இருக்குமே அப்படின்ட்டுலாம் நினைப்பேன். நடிக்க வாய்ப்பு எனக்கு அப்படி நம்ம நினச்சதுக்காகவா, இல்லை வந்து சில அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்டைலெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த உயிரே படத்தில் ஷாருக்கான் சார் வச்சுருப்பாருல்ல, அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் இப்படி இது வரைக்கும் வச்சு அப்படியே கீழே வந்து கட் பண்ணி அப்படியே கிராப்பாக வெட்டியிருப்பேன். பார்த்தா அந்த ஸ்டைலில் அவர் வச்சுருந்த ஸ்டைலில் தான் நான் கட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே இவர் பெரிய ஷாருக்கானு அப்படிம்பாங்க. ஷாருக்கான் இல்லைடா, ஷாருக்கானுக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படி இருப்பார், அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அவர் கூடவே நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதில்ல, அவரு கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது இல்லாம நான் ஆசைப்பட்ட மாதிரி தீபிகா படுகோன் அவங்க கூட உட்காந்து போட்டோம் நல்லா பேசினாங்க. ஆனா எனக்கு கடைசியில ரிலீஸ் ஆகிறப்ப பாக்குற ஒரு சீனு கூட என் படத்துல இல்லை. அது எனக்கு அந்த அல்வாரிஸ்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அல்வா தான். அந்த மாதிரி நான் நினச்ச ஹீரோயின்ல வந்து அந்த மாதிரி அவங்க நான் அப்படி நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க கூட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ வரப்போகிற செக்மெண்ட் வந்து இதுவா அதுவா, நான் கேட்குற கேள்விகளுக்கு குடுகுடுன்னு பதில் சொன்னோம். சொல்லுங்க. ஃபுல்லாக உங்களோட ஃபேவரட் சாப்பாடு தான் நம்ம ஆடியன்ஸ்கிட்ட சொல்ல போகிறோம் சார். ரெடியா? சரி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி தான். இட்லிக்கு மீன் குழம்பா இல்லை கறி குழம்பா? குடலை குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். பீட்சாவா பர்கரா? பீட்சா ஓகே தான். ஓகேவா? இவ்வளவு ஃபீலிங்கா சொல்றாரு. பூரியா பொங்கலா? பொங்கல் தான். பொங்கல் தான். நீங்க சொல்லும் போது எனக்கு இப்போ அந்த பொங்கல் வந்து சாப்பிடணும்னு இருக்கு. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? ரெண்டுமே நமக்கு செட் ஆகாதது. கேட்குறீங்களுக்காக வேணா ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவேன். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி. சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. மசாலா வடையா மெது வடையா? மெதுவடை. மெதுதானா?
நண்டு ரசமா தக்காளி ரசமா? தக்காளி ரசம். தக்காளி. ஆரஞ்சு ஜூஸா ஆப்பிள் ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். அற்புதம். இந்த செக்மெண்ட்டும் சூப்பரா முடிஞ்சிருச்சு. தேங்க்யூங்க, தேங்க்யூ. நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம், ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுவும் வந்து லாஸ்ட் செக்மெண்ட் மாதிரியே குடுகுடுன்னு நீங்க பதில் சொல்லணும். சரி, ஓகேவா? இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. நான் ஒரு நடிகன். நடிகர். என் வழி சினிமா. சினிமா வழி. ஐ லவ் ஃபேமிலி. ஃபேமிலி. ஐ ஹேட் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அழைப்புமே இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. நம்மளை கூப்பிடல, நம்ம கூட தான் இருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்லலை. ஆனால் கூட இருக்கிறவங்க சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நான் இல்லைப்பா, நான் எனக்கு வேலை இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி எனக்கு அது யூ டோன்ட் லைக். ஐ ஹேட். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. லைஃப். லைஃப். நான் அடிக்கடி சினிமா தான் பார்ப்பேன். சினிமா பார்ப்பீங்க. ஓகே. என் வாழ்க்கை ஃபேமிலி, சினிமா எல்லாமே. ஆமாம், அவங்க எல்லாம் நிறைய இடத்துங்களுக்கு கூப்பிட்டு போவோம். லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கிடச்சி சந்தோஷப்பட்டிருப்போம்ல, அப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு சரி நம்ம வீட்டிலலாம் வந்திருந்தாங்க நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல, சரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் வரணும் அப்படின்னு நினைப்போம்ல. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த சந்தோஷப்படுறப்போ அது எனக்கு ஒரு லைஃப், அது பெரிய இது, அந்த கனவெல்லாம் இருக்குது. ஆஹா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தாங்க. சினிமா தான். எனக்கு கோபம் வந்தா நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன். சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. நான் ஜாலியாக இருந்தா வெளியில் போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸோட யாராச்சும் இருந்தாங்கன்னா கூப்பிடுவேன், இல்லைன்னா ஃபேமிலியை கூப்பிட்டு வெளியில் போயிடுவேன். என் காதல் ஃபேமிலி, சினிமா. சினிமா. நான் கேட்டது அம்மா எல்லாம் இருந்தாங்கன்னா என்னையோட லைஃப்பை பார்த்துருப்பாங்க, என் ஒய்ஃபை பார்த்துருப்பாங்க, என் பொண்ணை பார்த்துருப்பாங்க, என் நடிப்பை பார்த்துருப்பாங்க, என் சினிமாவில் பார்த்து சந்தோஷப்பட்டு, பேத்தியை சினிமாவில் பார்த்து சந்தோஷப்பட்டு, அதெல்லாமே நான் வந்து ஆசைப்பட்டது, அது கிடைக்கல. ஓகே. ஆனால் எனக்கு கிடைத்தது நமக்கு வந்து இப்படி ஒரு குடும்பம் அமையுமா, இப்படி நம்மளுக்கு லைஃப் அமையுமா அப்படின்னு எல்லாம் நான் ஆசைப்பட்டது. அதுக்கும் மேலே கடவுள் கொடுத்தது என் மனைவி, மகள். ஆஹா, சூப்பர் சார். அடிக்கடி சொல்கிற பொய். நான் உண்மை தான் சொல்கிறேன், ஆனால் அது பொய்ன்றாங்க. படம் நல்லா இருக்குதுன்னு எல்லா படத்தையும் பார்த்தா படம் பார்த்துட்டு வந்துட்டு அட பாவி உன் பேச்ச கேட்டு போனே அப்படிப்பாங்க. நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் கேள்வி சார். சூப்பர் சூப்பர். என்ன சார் ஷோ முடிஞ்சிச்சுங்கிற நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு இதுல இருந்து எல்லாம் தப்பிச்சிருக்கிறல்ல, சந்தோஷம். அந்த சந்தோஷம் தானே, சந்தோஷம் தான். அதோட நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே வந்து என்னைய வந்து நிறைய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைச்சிது. ஆமாம், நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறப்போ நம்ம அந்த யோசிப்போம், பேசுறதுக்கு நம்ம சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, அவங்ககிட்ட போய் அப்படியே நம்ம 2 டைம் சொல்லிட்டு வச்சுங்களேன், ஐயோ பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா அவன் ராமாயணத்தை எல்லாம் யோசிச்சு நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பான், அறுத்து தள்ளிடுவான்னு சொல்லி போட்டு யாரும் வரமாட்டாங்க. அந்த தருணங்கள் எல்லாம் எல்லாமே இன்னைக்கு நம்ம ஜெயா டிவி மூலியமா எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து நம்ம யோசிச்ச விஷயங்களும், நம்ம வந்து இது ஆசைப்பட்ட விஷயங்களும், நல்ல கேள்விகளும் எல்லாமே வந்து நான் வந்து அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எனக்கு இருந்தது. நிச்சயமா சார், அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம ஆடியன்ஸ் அப்படியே சொல்லிடுங்க சார். சினிமாவுக்காக நான் வந்து வாய்ப்பு தேடி நிறையா விஷயங்கள் அலைஞ்சு கொண்டு இருந்த போது வந்து நம்ம டைரக்டர் பிரபு சாலமன் சார் வந்து பார்க்கக்கூடிய தருணம் எனக்கு கிடைக்காது. எல்லாம் படம்லாம் சூப்பர், எல்லா படங்களுமே வந்துச்சா ஒரு சீன் வந்தால் நல்லா இருக்குமே நான் ஆசைப்பட்டிருக்கேன். போய் ஆஃபீஸ்க்கெல்லாம் போவேன், அவரை பார்க்க முடியாது, மற்றவங்களை எல்லாமே பார்த்துட்டு வாய்ப்புகள் கேட்டுட்டு சொல்லிட்டு வந்துடுவேன். என் பொண்ணு 2-3 படங்கள் எல்லாமே, பொண்ணோட படங்கள் எல்லாமே வெளியில் வந்து நல்லா பேசப்பட்டு இருக்கிற தருணத்தில் என் பொண்ணுக்கு அழைப்பு வருது, பிரபு சாலமன் சார் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், பொண்ணை வந்து பாப்பாவை பார்க்கணுன்றாரு டைரக்டர் அப்படின்னு. எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். எவ்வளோ நாள் நான் நின்றுருக்கேன், எவ்வளோ நாள் போய் அலைஞ்சிருக்கேன், கிடைக்கல, என் பொண்ணுக்கு கிடைக்கிதில்ல, அது போதும் எனக்கு அப்படின்ட்டு என் பொண்ணை காரில் உட்கார வச்சுட்டு போயிடுச்சு. தங்கம், இந்த மாதிரி டைரக்டர்னா யார், இப்படி இந்த மாதிரி படங்க, இந்த மாதிரி ஒரு டைரக்டர், அப்பா நிறைய டைம் போய் வாசலில் நின்றுருக்கேன், ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவர்கிட்ட, ஒரு சீன் கிடைச்சா கூட போதும்டா, அப்பேற்பட்ட டைரக்டரை வந்து உன்னை கூப்பிட்ருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயமே இல்லை, கிடைச்சிரும், நம்ம அதை வந்து நல்லா நடித்து அவங்ககிட்ட நல்ல பேர் எடுத்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்,
அது அப்படி வேணும், அப்பாவுக்கு அது கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்குது, உன் மூலியமாக அப்பாவே நான் இப்போ அவரை பார்க்க போகிறேன் அப்படின்றலாம் அவர்கிட்ட பேசிட்டு போகிறேன். நல்லா கேட்டுட்டு போயிட்டா. இப்போ அங்கே போன உடனே ஆஃபீஸில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கப்புறமா கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு உள்ளே என்ட்ரி ஆனார். வந்து குழந்தை இப்படி தொட்டுட்டு முன்னால் வந்து உட்காந்தாங்க. வாங்க கொட்டாச்சி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு இவங்க என்னோடத்தெல்லாம் அப்படியே விசாரித்தார். புள்ளகிட்ட அப்படியே விசாரித்து எல்லாம் கேட்டுட்டு என் பொண்ணு எல்லாம் நடிச்செல்லாம் காட்டினா, ஒரு டைலாக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நடித்து காட்டினா, அது பண்ணேன் இது பண்ணேன் எல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு மாதிரி நல்லா பண்ணுறாளாங்க. சூப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு எடுத்தாங்க. அங்கிள் நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னா அவர் கொஞ்சம் என்ன அப்படின்ட்டு, எங்கள் அப்பா உங்களை பார்க்க கூட முடியாமல் நிறையா படங்களுக்கு வந்து கேட்டு நின்றுட்டு போயிட்டாரா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுக்குறீங்களா, எனக்கு இதாக இருக்குன்னு உடனே அப்படியே என் பொண்ணு சில நேரம் பார்த்துட்டு கொடுக்கலாம்ப்பா உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தை அது அந்த கேட்டு இவ இப்படி கேட்பாளானுங்கிறது எனக்கு தெரியல. அப்படி டக்குன்னு அவ கேட்டுட்டா. நான் எதிர்பார்க்காததை கேட்ட உடனே ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தாய்லாந்தில் முதல் முறையாக என் பொண்ணை வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறது அந்த படம் தான். சிம்மாயின்னு ஒரு தாய்லாந்தில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். அங்கே ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே என் பொண்ணு நானும் தண்ணி பழம் வாங்கி உட்காந்து கிணறு சாப்பிட்டுருக்கோம். அவர் ஒரு பழம் வாங்கிட்டு வந்து பக்கத்தால் உட்காந்துட்டு என்னை பார்த்துட்டு கொட்டாச்சு, இந்த ஏர் ஷெல்லெல்லாம் ஏதாச்சும் படத்துக்கு வச்சுருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை சார், கம்மியாக இருந்ததுன்னா சில பேர் நிறையா வேணுங்கிறீங்க என்ன சார் பண்ணுவாங்க, அதனால நிறையா வச்சுருக்கேன் சார். அடுத்த ஷெட்யூல் வர்றப்போ இந்தளவுக்கு முடி வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு லுக் ஒன்று காட்டுறீங்களா அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு. ஊருக்கு வந்த உடனேயே நான் அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக ஹேர் கட்டெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஃபோட்டோஸில் எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூலில் எனக்கு கொடுத்த கேரக்டரை நான் எவ்வளோ தூரம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு கேட்ட இதோ என்னமோ அந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் வில்லனோட கேரக்டரு கும்கி 2ல் அப்பேற்பட்ட கேரக்டரு 15 நாள் ஷூட்டிங் போச்சு. அதில் 15 நாளும் எனக்கு வேலை இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நான் டைலாக் பேசி நடிக்கிறப்போ எல்லாமே எனக்கு தான் இருந்தது. படம் ஷூட் முடிச்சுட்டு அவர்கிட்ட காலில் விழுந்து நான் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே வந்து உன் பொண்ணுக்கு தான், பொண்ணுகிட்ட நீ சொல்லு அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு வாங்கி கொடுத்தது என் பொண்ணு தான் எனக்கு. இப்போ கும்கி 2ல் நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிற படம். இப்போ காக்கா அப்படின்னு ஒரு படம் நல்ல கேரக்டர், அது காமெடி தான். அது காக்கான்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அதை விட என்னுடைய குருநாதர் எழில் சார் படத்தில் தேசிங் ராஜா 2ல் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஆமாம், எல்லாம் முடிஞ்சது, எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்னொரு கருணா சார் படம் ஒன்று இப்போது ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் டைட்டில் அவங்க வைக்கல. ஆமாம், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு நல்ல படங்கள் அப்படின்ட்டு இல்லாமல் இந்த படம் வந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற படத்தில் நான் இருப்பேன். கண்டிப்பாக என்னோடய கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். நிச்சயமா சார், நாங்கள் அவளாக காத்துட்ருக்குறோம். எல்லா படங்களையும் வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம் சார். அண்ட் அதே மாதிரி நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும், வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாருமே சூப்பராக அவங்க சைன் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான செலிபிரிட்டி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் சைன் வாங்கலைன்னா எப்படி சைன் பண்ணிடலாமா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. டொன்டடாயின் உங்கள் சைனுக்காக இந்த கப்பு வந்து ஆவலாக காத்துட்ருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா யதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நிச்சயமா உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் நாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் சார். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பா நான் வாழ்த்துறேன். நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றி. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் வெரி டேலண்டட் ஆக்டர் கொட்டாச்சி அவர்கள் ரொம்ப அழகா ஜாலியா போச்சு. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Pavitra.